அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான கீரையை பற்றி தான் பார்க்க போகணும். பாருங்கள், இதுதான் வந்து பருப்பு கீரை. இது வந்து நிறையா செடிகளில் வந்து இது கிளை செடியாகவும் இது வந்து நல்லா வளரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் வந்து இது வந்து கிளை செடின்னு நினச்சி நம்ம வந்து பிடுங்கி தூக்கி போட்டுருவோம். இதுவும் ஒரு வகையான கீரை தான். இந்த கீரையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள், இந்த செடிகள்லாம் இடையில முளைக்கும் இந்த கீரை. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கும் இந்த கீரையை பற்றி சுத்தமாக தெரியவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க, இது வந்து இந்த கீரை வந்து பருப்பு கீரைக்கா அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து நான் வந்து இது இதனால் என்ன யூஸுங்கிறதையும் நான் வந்து யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லை வந்து கூகுள்லேயா இருக்கும், அதில் சர்ச் பண்ணி பார்ப்பேன் நான். சரி, இது என்னென்னத்துக்கு இது வந்து யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம வந்து கிளை செடிகளை இந்த மாதிரி வளர விடக்கூடாது. நம்ம கிளை செடிகளை நிறையா வளர விட்டோம்னா இது போல் செடி நம்மளுக்கு வந்து மிளகாய் செடியாக இருக்கட்டும், தக்காளி செடியாக இருக்கட்டும், அது முளைச்சி வர டைம் ஆகும். ஏன்னா சத்து எல்லாத்தையும் வந்து அந்த கிளை செடிகளை உறிஞ்சிடும். பாருங்கள், இதனால் என்ன பயனுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஏ, பி, சி, அதுபோல் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இதில் அதிகமான நார் சத்தும் இருக்குதான் இந்த கீரையில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வந்து இப்போ வந்து குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தாய்மார்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் இருக்காது. அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லதான். இது பால் அதிகமாக சுரக்குமா இந்த கீரை சாப்பிட்டா. அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள அந்த உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியாக வெளியேறுமா. இந்த கீரையை வந்து நம்ம தினந்தோறும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடல் உஷ்ணம்லாம் குறையுமா. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இது வந்து கை கால் எரிச்சல்லாம் இருக்கும். உள்ளங்கை உள்ளங்கால்லாம் வந்து எரியும், ஒரு மாதிரியாக எரியிற மாதிரி இருக்கும் கை கால்லாம். அந்த பாதம் அதெல்லாம் எரியும் பாருங்கள். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லதான். இது வந்து துவையலோ இல்லை வந்து இதை வந்து பருப்பு போட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டோம் உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப நல்லதான். அந்த வலிலாம் எரிச்சலெல்லாம் இல்லாமல் இருக்குமா. அதுக்கப்புறம் இது வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்குது பாருங்கள், அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லதான். அல்சர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான். இதில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. எதையுமே நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு இதை தேடி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் நம்ம அதோட இது நம்ம நினச்சிட்டு இருப்போம், இது சாதாரண சும்மா கிளச்செடி, இதனால் என்ன இது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உடையதான். இப்போ நம்மளுக்கு எப்படி முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை அந்த மாதிரிலாம் இருக்குதோ, தண்டுக்கீரை அந்த மாதிரிலாம், அதே போல் இதுவும் ஒரு வகையான கீரை தான் இது. ஸ்டார்டிங்கில் நான் வந்து மாடித்தோட்டம் ஆரம்பித்தப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து கிளை செடின்னு நினச்சிப்பேன். கிளை செடின்னு நினச்சிக்கிட்டு பிடுங்கி போட்டுருவோம். அப்புறமா தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இது போல் வந்து இது என்ன செடின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு சொன்னாங்க, இது வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்தே இப்படி நான் அது சம்மந்தப்பட்டது அப்படி பார்ப்பேன். நான் பார்த்தா அதில் வந்து இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நாம் ஒருத்தவங்க எதையாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து கேட்காம விட்டுறக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. அது என்னன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும் சரி, இந்த விஷயம் மட்டும் கிடையாது. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நமக்கு தெரியலன்னா அது இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டால் தான் அதுக்குள்ளே சொல்யூஷன் கிடைக்கும். மற்றபடி நம்ம பார்த்துட்டு சரி இது என்னவோ தெரியலையே அப்படின்னா அது நமக்குள்ளவே இதாகிடும். அது என்னன்னு கேட்டு அதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து அதை சொல்லணும். அதனால அவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும்ல. நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லாமல் அது மற்றவங்களுக்கும் சொன்னால் அவங்களுக்கும் ஒரு யூஸாக இருக்கும். அதே போல் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ஒரு சத்தான கீரை. இதை வந்து நீங்கள் வந்து போட்டுறாதீங்க, தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதையும் நீங்கள் வந்து உடம்புக்கு சேர்த்துக்கங்க. பாருங்கள், செடி ஃபுல்லும் வந்து இந்த கீரை தான் நிறைய இருக்குது. எல்லா செடியிலையுமே வந்து நிறைய பருப்பு கீரை முளைச்சிருக்குது. இப்போதைக்கு நமக்கு சமையலுக்கு இது போதும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் வேணால் நம்ம வைக்கலாம். தினமும் நம்ம வந்து
ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து உடம்புக்கு வந்து ஏதோனா ஒரு கீரை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். சேர்த்தா தான் உடம்பு வந்து அந்த மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போய் கொடுக்குறதுல எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுல எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. இதை போல் கீரைகள்லாம் உடம்புக்கு சேர்த்துட்டாலே உடம்பு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம அந்த மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கீரை கொடுத்து பழக்கிடணும். அப்புறமா பெருசாக போய் நம்ம வந்து சாப்பிடுங்கன்றா கூட அது சாப்பிடாது. இதே சின்ன பிள்ளையிலே இந்த சப்பாத்தி, பூரி, நாயெல்லாம் வந்து கீரை வந்து தனியாக கீரைன்னு கொடுத்தா சாப்பிடாதுவோ. அதனால வந்து கீரையில் வந்து நான் சப்பாத்தியில், பூரியில், வடை நம்ம சுட்டோன்னா வடையில் அந்த மாதிரி வடை மாவில் கலந்துருவேன். இல்லைன்னா கீரை பகடா அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன். அப்படின்னா பிள்ளை ரொம்ப ஈஸியாக சாப்பிடுங்க. நிறையா இருக்குது பாருங்கள். இது நம்ம எடுத்து விட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கத்திரி செடியாக இருக்கட்டும், மிளகா செடியாக இருக்கட்டும் வந்து நல்லா சூப்பராக வளரும், நல்லா தெளிஞ்சு வளரும். ஏன்னா எல்லா சத்தும் இது உறிஞ்சிக்கும்ல, இதுக்கு சத்து போகாது. பாருங்கள், எங்கள் கத்திரிலாம் வந்து இது பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு, மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்ட பாவெல்லாம் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தெரியுதான்னு தெரியல, நிறையா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். நான் இப்படி தான் பந்தல் அமைச்சு வச்சுருக்கேன். நம்மளால் பெருசாக அந்த இது குச்சி வச்சு அந்த மாதிரி கட்டுறதுக்கு இப்போதைக்கு சரி வராது. அதனால என் யோசனைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இப்படி வந்து நான் ஃபுல்லுமே வந்து இப்படியே இந்த கம்பியாலேயும் குச்சாலேயுமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லுமே அப்படி தான் செய்யணும். இப்போதைக்கு இந்த பக்கம் மட்டும் ஃபுல்லும், இந்த பக்கம் ஃபுல்லும் அந்த மாதிரி தான் அடைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நம்மள்கிட்ட கம்பி இருக்கிறதுனால அந்த வளையத்தில் வளைச்சி அதில் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிடுறது. அது ஒரு பெண்டலே வந்து 20 ரூபா தான் அந்த கயிறு. இந்த கயிறு வந்து 20 ரூபா தான். இது நீங்கள் சணல் மாதிரி இல்லைன்னா இந்த தேங்காய் நாரில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து சீக்கிரம் வெயிலுக்கு மக்கி போயிடும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓரளவு ஒரு வருஷம்தான் சொல்லுங்களேன், அடுத்த தடவை கூட மாற்றிடலாம். 1 வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து யூஸ் பண்ணலாம் தான் வந்து இதோ இருக்குது பாருங்களேன், இந்த கயிறு தான். இது வந்து அநியாயம் மக்கிடும் பாருங்கள், அது மக்கி அழகாக அப்படியே உறிஞ்சி வந்துடுது. இது வந்து சன்னல், இது வந்து கயிறு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.